வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பகிஷ்கரிக்கிறது அதிமுக. இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கடந்த இடைத்தேர்தல்களில் குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே சுட்டிக்காட்டி அங்கே ஆளும் கட்சி அதிகார துஷ்பிரயோகம் செய்தது, அதனால் போட்டி இல்லை என்று அறிவித்திருக்கிறார். இதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார். நம்ம இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் அதிமுக ஏன் போட்டியிடவில்லை, இது நல்ல யுக்தியா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் இட் ஃபர்தர். இப்போ இந்த களத்தில் திமுக களமிறங்குது. காங்கிரஸ் ஏற்கனவே வைத்துக் கொண்டிருந்த இந்த தொகுதி திமுக வெசஸ் யார் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்த சூழல்ல களமிறங்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ கோர் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அதுல பிஜேபி மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் கோர் கமிட்டியில பங்கேற்ற பல பேரோட தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுல பல பேர் என்ன விரும்பி இருக்காங்கன்னா, போட்டியிட வேண்டாம், தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்பி இருக்காங்க. அதுல 1 or 2 லீடர்ஸ் வந்து ஒரு காமன் கேண்டிடேட்னு அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? அதாவது ஈரோடு கிழக்குல இருக்க பிரபலமான ஒருத்தர், அதே நேரத்துல திமுக எதிர்ப்புல உடன்பாடு இருக்கிற ஒருவர், அவரை வந்து கேண்டிடேட்டா நிறுத்தி அவரை எல்லா கட்சிகளும் பேக் பண்றது, அதற்கான முன்னெடுப்புகளை பிஜேபி செய்யறது, மற்ற திமுக எதிர்ப்பில் வலுவாக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அவரை ஆதரிப்பது, அதற்கான ஒரு முயற்சியா ஒரு காமன் கேண்டிடேட் போடலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து நம்ம போட்டியிடணும், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு 3 விதமான கருத்துகள், அது எல்லாம் மேலிடத்துக்கு போயிருக்கு. ஆனா கட்சி மேலிடம் முடிவெடுக்கும். எது அவங்களுக்கு சரியான பாத்துன்னு நீங்க சொல்லுவீங்க? நான் சஜஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும். இதுக்கு முன்னால கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன விதமாக நடந்தது அப்படிங்கிறது ஜேர்னலிஸ்டா இருக்கிற, அங்க களத்துக்க போய் பார்த்துட்டு வந்த, கண்ணால பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும். முன்னால அடிக்கடி ராம்தாஸ் அவர்கள் ஒன்று சொல்லுவார், பாட்டாளி கட்சி நிறுவனர் ராம்தாஸ், தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இடைத்தேர்தல் நடத்துறதே வேஸ்ட், அது எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா வரும், ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ்லாம் மாறி வந்திருக்கு, பேசாம இந்த மாதிரி இடைத்தேர்தல் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அதுக்காக இடைத்தேர்தல் அப்படிலாம் நடத்துறதுக்கு பதிலா, இந்த தேர்தல் அது இது நடத்தி இடைத்தேர்தலுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலா, அந்த யாரு இறந்தாங்களோ அந்த கட்சியின் சார்பில் வேற ஒருத்தரை நாமினேட் பண்ணி அவரை வந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ மீதி இருக்கக்கூடிய காலத்துக்கு இருக்க அனுமதிச்சிடலாம், ஸ்ரீலங்கால இருக்கிற மாதிரி. இதுக்கு எதுக்கு தேர்தல் அப்படின்னு கூட சொல்லுவார். சோ இன்னைக்கு அங்க என்ன நடக்கும்னு தெரியும். எல்லா மினிஸ்டர்ஸும் படையெடுப்பாங்க. அது ரொம்ப இந்த களம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிலயுமே கூட தயக்கம் இருக்கு அப்படின்னு கருதுறீங்க? உங்களுக்கு வெல் இன்ஃபார்ம் சோர்சஸ் அந்த கோர் கமிட்டியில பேசினது பல பேரு எதுக்கு போட்டிட்டு இன்னும் திமுக வெர்சஸ் யாருன்னு போல ஒரு கேக் வாக்கா அமைந்துருமா? எப்படி ஆர்கே நகர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கேக் வாக்கா இருந்ததோ அது போல ஒரு கேக் வாக்கா நடக்காதா? போட்டிட்டா மட்டும் பெரிய ஃபைட் ஆயிரப்போதா? ஒரு இடைத்தேர்தல் என்ன ஒரு நரேட்டிவ் கட்டமைக்கிறாங்க, இல்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு அதீதமான அதிருப்தி திமுக மீது வந்து கொண்டிருக்கு அப்படின்னு. அப்படி வந்து கொண்டிருந்தா ஆளும் கட்சி நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் கூட. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன் ஹரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப ஈரோடு கிழக்குல இதுக்கு முன்னால இடைத்தேர்தல் நடந்ததுல, அப்போ டிஎம்கே மேல எந்த அதிருப்தியும் இல்லாம தான் இருந்ததா? எப்படி அவ்வளவு வித்தியாசத்தோட அவரால் ஜெயிக்க முடிஞ்சது? இல்ல அவங்களுடைய பாப்புலாரிட்டி வரக்கூடிய தேர்தல்களையுமே டெஸ்ட் ஆச்சு இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அதுல எல்லாமும் பார்த்தோம்ல. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு அன்பாப்புலாரிட்டி உருவாயிருக்குன்னு தான் இவங்க எல்லாம் சொல்றாங்க. சோ எனில் எதிர்கட்சிகள் வந்து பலத்தை டெஸ்ட் பண்ண வேண்டியது களத்துல இல்ல. அது களம்ங்கிறது எதுங்கிறதுதான் அவங்களுக்கு கீழ். களம்ங்கிறது பொது தேர்தல். நம்மளுடைய எனர்ஜியை ஒரு இடைத்தேர்தலை பேஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அங்க யாரோ ஒருத்தர் போட்டியிட்டு எதிர்கட்சி தரப்புலயோ ஒருத்தர் எம்எல்ஏவா ஆறாருனாலும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இருக்க போறாரு. இது ஒரு ஃபியூட்டல் எக்ஸர்சைஸ் அவங்க பார்க்கறாங்க. பட் அதிமுக ஒரு பிரதான கட்சியா இந்த களத்திலிருந்து போவது, அதுவும் இந்த நிலையில அதன் மீது, அதன் தலைமை மீது, அதோடைய தற்போதைய ஸ்ட்ரென்த் மீது நிறைய கேள்விகள் எழும்பொழுது தன்னுடைய கோர் ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய கிழக்கு மண்டலத்துல போட்டிடுவது எப்படி பார்க்கப்படும்? பலவாரி பார்க்கப்படல, பலவாரி பார்க்கப்படும். கோர் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால தான் அவங்க அவாய்ட் பண்றாங்க. இதுல வந்து
ஒரு பண பலம் பல்விதமான துஷ்பிரயோகம்லாம் பயன்படுத்தி ரொம்ப மிகப்பெரிய வெற்றியும் எதிர்த்தரப்புல போட்டியிடுறது மிக மோசமான தோல்வியும் வந்தால் அது இட் வில் சென்ட் ராங் மெசேஜ். ஓகே, அது அடுத்து வரக்கூடிய பொது தேர்தல மோசமான விளைவுகளை உருவாக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஒரு தேர்தலை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு அவங்க முடிவுக்கு வராங்க. ரைட், தேங்க்யூ வெரி மச் திருக்கோலால ஸ்ரீனிவாஸ். பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.